ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வெளிநாட்டு வெற்றி பயணத்தை பொறுக்க முடியாமல் சிலர் புலம்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள், அதாவது 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மேலே நம்பிக்கை வச்சு 10 புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன்வந்திருக்காங்க. உயர்கல்வி, சிறுதொழில் போன்ற துறைகளில் 6 அமைப்புகள் நம்மோட இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாமல் நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்துவது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு வகையில் சொல்கிறது, முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தந்தை பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன்.